ஆட்டிடியூட்னா என்ன? நல்லா கோட் எல்லாம் போட்டு நடந்து வரும்போது ஒரு ட்ரெண்டிங்கான பிஜிஎம் போட்டோம்னா அதுதான் ஆட்டிடியூட். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறது ஆட்டிடியூட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆட்டிடியூடுங்கிறது ஒரு ஸ்கில், நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. நம்ம எப்படி ஆட்டிடியூட பில்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது மை டியர் பிரதர்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாப்போமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஆட்டிடியூட் டெவலப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும். இக்னோரன்ஸ் தான் என்ன சார்? ஒரு எக்ஸாம்பிளோட போயிடுவோம். ஒரு கேர்ள் இருக்காங்க, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க அவங்க மேல ஒரு சிம்பா வந்து இருக்கீங்க. ஸோ அந்த கேர்ள் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போறது இப்போ அவங்களுக்கு போர் அடிக்கும். டே பப்புக்கு போலாமா, டே வெளியே போலாமா, டே அங்க போலாமா, இங்க போலாமா, எல்லா இடத்துக்குமே வந்து போலாமான்னு கேட்கும்போது நீங்க நினைப்பீங்க அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்க போல, நம்மளை கூப்பிடுறாங்கன்ட்டு. நோ நோ நோ, அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க வெட்டியா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க தான் வந்து இழிச்ச வய கூப்பிட்ட உடனே போறதுக்கு. ஹார்ஷால எடுத்துக்காதீங்க, பட் ரியாலிட்டி அதுதான். நீங்க வந்து இக்னோர் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல ரெஸ்பெக்ட் அதிகம் தான் ஆகும். அவங்க கூப்பிட்டு நீங்க போலன்னாலுமே பரவாயில்ல, உங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்க பின்னாடி வந்து சுத்துவாங்க. நீங்க அவங்க கூப்பிட்ட இடத்துக்குலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல இருக்க ரெஸ்பெக்டும் கம்மியாயிரும், உங்களை வந்து ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்க இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கேர்ள் கிட்ட மட்டும் நான் சொல்றேன். இதை தவிர வந்து நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்துக்குமே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லாம இக்னோர் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆட்டிடியூட் நல்லாவே பில்ட் ஆகும்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் பத்தி பார்த்துட்டு போறேன். இந்த ப்ராடக்ட் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பாடி லோஷன். நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். இது என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இப்படி சொல்ல மாட்டேன். என்ன ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஷீட்ஸ் பாடி லோஷன். மொத்தம் 3 பாடி லோஷன் வந்து இருக்கு. செராமைட் அண்ட் விட்டமின் சி பாடி லோஷன், சியா பட்டர் அண்ட் விட்டமின் இ பாடி லோஷன், டீ ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன். இந்த 3 பாடி லோஷனுமே பெஸ்ட் பாடி லோஷன். உங்களுக்கு இது செட் ஆகும், அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த செராமைட் அண்ட் விட்டமின் சி பாடி லோஷன். இந்த பாடி லோஷன் வந்து பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு நம்மளோட பாடியை மாய்ஸ்சரா வச்சுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட்ல செராமைட் இருக்கிறதுனால டேமேஜ் ஆன ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரா வந்து வச்சுக்கும். விட்டமின் சி இருக்கிறதுனால விட்டமின் சி பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். சன் டேமேஜ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வந்து சொல்லலாம். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கும் வெரி ட்ரை ஸ்கின்னுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்த லோஷன் ஷியா பட்டர் அண்ட் விட்டமின் இ பாடி லோஷன். இந்த லோஷன்ல ஷியா பட்டர் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ண, அதே மாதிரி நல்ல மாய்ஸ்சரா வந்து வச்சுக்கும். ஷியா பட்டர் ரொம்பவே ஸ்மூத்தா மெயின்டைன் பண்றதுக்கு, சாஃப்டா மெயின்டைன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் விட்டமின் இ வந்து நம்மளோட மாய்ஸ்சரை லாக் பண்ணி ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே மாய்ஸ்சரா வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். அடுத்தது டீ ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன். இந்த லோஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாடி ஆக்னி இருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல லாக்டிக் ஆசிட் இருக்குன்னா இது ஒரு பவர்ஃபுல் ஏஹெச்னு வந்து சொல்லலாம். இது வந்து நம்மளோட பம்ப்ஸா இருக்குல்ல, இல்லைன்னா அன்ஈவன் டெக்ஸ்சர் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணதுக்குமே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். அதே மாதிரி டீ ட்ரீ இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒன்று. இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட இன்ஃப்ளமேஷன் அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாக்டிக் ஆசிடும் சாலிசிலிக் ஆசிடும் சேர்ந்து வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தா மெயின்டைன் பண்றதுக்கு, நல்லா எக்ஸ்பிளேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். அண்ட் டாக்டர் ஷீட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் அண்ட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு 90 இயர்ஸ் டெர்மட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்றதுன்னா, நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கையில எடுத்து உங்க பாடி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வெளியே போறீங்கன்னா, வெளியே போறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் ஆகும்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களோட வெப்சைட் நீங்க வாங்கும்போது Saran 20 கூப்பன் கோட் யூஸ் பண்ணா இன்ஸ்டன்ட்டா வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன், நெகட்டிவிட்டியை ஓவரா எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். நான் என்ன விஷயத்தையுமே எனக்குள்ளேயே போட்டுக்கிறேன், ரொம்பவே சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நெகட்டிவ் ஆயிடுறேன். என்கிட்ட போய் இப்படி சொல்றேன், நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பிகாஸ் இந்த சிச்சுவேஷன்லாம் நானுமே தாண்டி தான் வந்திருக்கேன். நெகட்டிவிட்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாடுவோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம், கீழே விழுந்து நமக்கு அடிப்படும். அந்த விஷயத்தை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு அடிதான பட்டுச்சுன்ட்டு அடுத்த டைம் அதை விட ஃபாஸ்டா வந்து விளையாண்டுட்டு இருப்போம். பெருசா வலிச்ச மாதிரி நமக்கு ஃபீல் இருக்காது. பட் இப்போ வந்து உங்களுக்கு சின்னதா முட்டியில ஒரு அடிப்படுது, இல்லைன்னா கையில ஒரு சின்னதா ஒரு அடிப்படுது, அதை வச்சு எவ்வளோ பில்டப் பண்ணுவோம். ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப வலிக்குது, காலேஜ் லீவ் போடுறது, ஸ்கூல் லீவ் போடுறது ரொம்ப பெருசா வந்து நினைச்சிட்டு அப்படியே வந்து நெகட்டிவிட்டிக்குள்ள வந்து போயிடுது. இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம பசங்க நெகட்டிவிட்டிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், ஸ்டடீஸ் ஃபெயிலியரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஓவர் திங்க் பண்ணி நெகட்டிவிட்டிக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் உங்க லைஃப் வந்து கீழே போயிட்டே இருக்கும்.
வரைக்கும் உங்கள் ஆட்டிடியூட் எப்பவுமே பில்டே ஆகாது. நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே எடுத்துக்காம நெகட்டிவிட்டி வந்தாலுமே வந்து அதை பாசிட்டிவாக எப்படி கேரி பண்ணி கொண்டுட்டு போகலாம். மார்க் கம்மியாயிருச்சா பரவாயில்ல, நம்ம பாஸ் ஆகிட்டோம், அடுத்த டைம் இன்னுமே பெட்டராக வந்து எடுப்போம், இப்படிங்கிற மாதிரி இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, ஓகே 2 பேருக்கு செட் ஆகல, அதனால வந்து 2 பேர் பிரிஞ்சுட்டோம், கூடயே இருந்தோம்னா இன்னுமே பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த நெகட்டிவிட்டிலையுமே பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி கொண்டு போகணும். நெகட்டிவிட்டி உங்களை ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆட்டிடியூடுமே பில்ட் ஆகாது. உங்களை பார்க்குறவங்க வந்து ஒரு ஒர்ஸ்ட் ஃபெல்லோவாக தான் பார்ப்பாங்க, என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது உங்களோட ஆட்டிடியூட் லெவலை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் மஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓன் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லலாம். நமக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரிங்க் பண்ண மாட்டீங்க, ட்ரிங்க் பண்ணால் கெத்து. ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், மச்சான் சரக்கடிடா வேற லெவலில் இருக்கும், அப்படியே ஜாலியாக இருக்கலாம், தம்ம போடு மச்சான் அப்படிம்பானுங்க. அவங்கள அந்த காது மேலே 2 அப்போ போய் போடான்னு சொல்லிட்டு உங்களோட பிரின்சிபல்ஸை நீங்கள் எக்காரணத்து கொண்டுமே வந்து மீறக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லெவல் ரொம்பவே வந்து அப்ஸ்கேலில் வந்து இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அடிக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதனால ப்ராப்ளம்ஸ் தான் அதிகம். உங்களோட ஸ்டாண்டர்டை யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து இறக்கிறாதீங்க. ஒரு இடத்துல வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் கம்மியாகுது, உங்களோட பிரின்சிபல்ஸை விட்டு நீங்கள் மாறி இருக்கணும்னா அந்த இடத்துல இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை மீறாமல் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து இருங்க. அதை விட்டுட்டு ஈஸியாக நீங்கள் மீறிட்டு உங்கள் பிரின்சிபல்ஸை விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஜோக்கராக தான் வந்து தெரியுவீங்க. எந்த இடத்துலையுமே ஒரு ஆட்டிடியூட் பர்சனாகவும் ஒரு பாசிட்டிவ் வேற லெவல் பர்சனாக வந்து தெரியவே மாட்டீங்க. உங்களோட பிரின்சிபல்ஸை எப்பவுமே வந்து நீங்கள் விட்டு தரவே கூடாது. அது யாராக வேணா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அடுத்தது எக்காரணத்து கொண்டுமே உங்களை நீங்கள் இன்னொரு பர்சனுக்காக மாற்றிக்க கூடாது. இது லவ்ல தான் வந்து அதிகமாக நடக்கிற ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த விஷயம் வந்து நடக்காது, பட் லவ்ல இது மோஸ்ட் காமனாக நடக்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் மாற்றிட்டீங்க, இல்லைனா அவங்கள உங்களுக்காக மாற்ற வச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு வீக் பர்சனாக வந்து மாறிடுவீங்க. அவங்களுக்காக மாற்றிட்டு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு கட்டத்தில் வந்து மென்டல் ப்ரெஷர்னால வந்து சண்டை வர ஆரம்பிக்கும். எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாமல் எல்லாத்துக்குமே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் பர்சனாக இருக்கீங்க. உங்களோட ஃபுல் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவங்க கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்து அப்போ ஒரு லவ் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா கண்டிப்பாக செட் ஆகும். அவங்களுமே வந்து எந்த விஷயத்தையும் உங்களுக்காக மாற்றிக்க சொல்லாமல் நீங்களுமே வந்து அவங்களுக்காக எதுவுமே மாற்றாமல் இருந்தீங்கன்னா அந்த லவ் வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாகவும் போகும், ரொம்பவே ஹாப்பியாக வந்து போகும். எக்காரணத்துக்கு ஒன்றுமே வந்து உங்களோட செல்ஃபை வந்து சேஞ்ச் பண்ணிக்காதீங்க அன்டில் அதில் எந்த தப்புமே இல்லைங்கிற வரைக்கும். அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒன்று, உங்களோட ஒர்க்கை நீங்கள் தான் வந்து பார்க்கணும். உங்களோட ஒர்க்கை வந்து மற்றவங்களை நீங்கள் பார்க்க வச்சால அந்த இடத்துல உங்களுக்கான வேல்யூ டவுன் ஆகுதுன்னு வந்து அர்த்தம். எந்த விதத்துலையும் ஒரு நல்ல ஆட்டிடியூட் பர்சனாக வந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், பெட்டை மடிச்சு வைக்கிறது கூட கிடையாது. நம்ம பசங்க இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தானே சார், இதெல்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களோட டிசிப்ளினை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களோட பெட்ஷீட்டாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குன்னா வந்து கூட்டுங்க. ஒருவேளை நீங்கள் காலையில் அர்ஜென்ட்டாக வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறீங்கன்னா லீவ் டைம்லையாவது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டிசிப்ளின் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். கூட்டுறது தான் வந்து நான் லீவ் டைமில் பண்ண சொல்கிறேன், மற்றபடி மடிச்சு வைக்கிறதெல்லாம் டெய்லியுமே பண்ணணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நீங்கள் வந்து கேர் எடுத்து உங்களுக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வர ஹாப்பினஸுமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டிசிப்ளினும் இம்ப்ரூவ் ஆகும். டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆனாலே வந்து நம்மளோட ஆட்டிடியூட் லெவல் பீக்ல வந்து இருக்கும். நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். அடுத்தது பி அ குட் லிசனர். லிசனர் சொன்ன உடனே காலேஜில் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கணுமா, அந்த லிசனிங் வந்து கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே உங்கள் ஃப்ரெண்ட் பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர் பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முக்கியமான இடத்துல மற்றவங்க பேசுறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களுமே வந்து பேசிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகிற பர்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க. அவங்க லிசன் பண்ணுவாங்க, கரெக்டான ஆன்சர்ஸை கொடுப்பாங்க, கரெக்டாக வந்து பேசுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல லிசனராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீக்கராக வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ லிசன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது லைஃப்பில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு இடத்துல வளவலன்னு பேசுறதை விட நீங்கள் அமைதியாக இருந்தாலே வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக நல்ல பர்சனாக வந்து இருப்பீங்க. பேசுறத தெளிவாக பேசுங்க, அதிகமாக வந்து லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஸ்மைல் பண்ணுங்க. உருன்னு எல்லாம் ஆட்டிடியூட்னு சொன்ன உடனே இப்படி பார்க்கறது இப்படி பண்ணுறது ஆட்டிடியூட் கிடையாது, சிரிக்காமல் இருக்கிறது ஆட்டிடியூட் கிடையாது. உங்களை வந்து மற்றவங்க பார்க்கும்போது ஒரு ஸ்மைலோட பார்த்தாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு வந்து போகும். ஒரு நல்ல வைப் வந்து கிரியேட் ஆகும். எல்லா இடத்துலையுமே சிரிக்க சொல்லலை, ஒரு இடத்துல ஒரு பர்சனை பார்க்கும்போது ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ஆட்டிடியூட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டாக இருக்கும், உங்களை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து காட்டும். இது மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இதுலேயே டம்ப் பண்ணோம்னா இந்த வீடியோ வந்து பத்தாது. இன்னொரு வீடியோ இதுக்கு வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பா அந்த டாபிக்குமே வந்து வீடியோ பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும். நம்மளோட சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இன்னொரு நேஷனலாக பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.